ஐயோ, எந்த காரணத்து கொண்டும் காரை நிறுத்தாம போய்கினே இரு. சரி ராணி. என்னாச்சியா? ராணி அங்க பாரு. எனக்கு கையெல்லாம் சரியாயிடுச்சு. பாருமா, எந்த நீல நிறமும் கையில இல்ல. எனக்கு இல்லாம சரியாயிடுச்சு போல இருக்கு. ஆமா ராணி, எனக்கும் நிறம் காணாம போயிடுச்சு. சித்தார்த், நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்டா. ஆமா ராணி, இந்நேரம் நீயும் சித்தார்த்தும் இல்லைன்னா எங்க நிலைமை என்ன ஆயிருக்குமோன்னு தெரியல. சித்தி, நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி நான் இதுல எதுவுமே செய்யல. எல்லாமே அந்த ஈசனோட அருள் தான். அப்புறம் சித்தரோட செயலும் தான். நம்ம எல்லாருமே சித்தருக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி சாமி. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சாமி. நான் வெறும் சொல்லு மட்டும்தாம்மா. ராணி தான் அவளுடைய உயிரையே பணைய வச்சு உங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்கா. இந்த நன்றி எல்லாம் அவளை மட்டும்தான் சேரும். இந்த விஷயத்துல நானும் ஒரு கருவிதான் சாமி. இது எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்கும் உயிர் சேதாரம் வராம செஞ்சதுக்கும் அந்த ஈசன் தான் காரணம். அவரோட அருள் இல்லைன்னா நீங்களோ நானோ இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்க முடியுமா? அதனால நாம எல்லாரும் அந்த சிவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அம்மா ராணி, நீ ஈசன் தான் காரணம்னு சொன்னாலும் எங்க உயிர் ஊசலாடிக்கிட்டு இருந்த போது நீதானமா தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்தின. தாத்தா, அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இல்லாம எப்படி தாத்தா இதெல்லாம் நடக்கும்? நாங்க பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல தாத்தா. நாங்க ரொம்ப பயந்துட்டோம். இது எல்லாமே நம்ம கை மீறி போயிடுச்சு, இதுக்கப்புறம் ஒன்னும் ஆகாதுன்னு நாங்க ரொம்ப ரொம்ப பயந்துட்டோம். ஆனா அந்த ஈசனோட அருளாலதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. அப்படி என்னமா நடந்துச்சு ராணி? என்னதான் நடந்துச்சு கொஞ்சம் சொல்லு. வேண்டாமே. என் தலையில தேங்காய் உடைச்ச விஷயத்த சொன்னா தாடிகாரன் கண்டிப்பா மெர்சல் ஆயிருவான். இல்ல ராணி, நீ சொல்லிதான் ஆகணும். நீ இல்லன்னா நாங்க உயிர் பழைச்சிருக்கவே மாட்டோம். இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்பால என்ன நடந்துச்சுன்னா,
ராணி உன் வயித்துல பாப்பா இருக்கு, அதோட நினைப்பு கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? இப்படி பொறுப்பே இல்லாம நடந்துகிட்டு இருக்க. ஆமா ஆமா, நான் தான் பொறுப்பு இல்லாம பண்ணேன். நீ என்ன காரியம் பண்ண தெரியுமா? உன்னை காப்பாத்தி கூட்டியாரத்துக்குள்ள எனக்கு உசுறு போய் உசுறு வந்துச்சு. அம்மா ராணி, நீ மட்டும் இல்லன்னா நாங்க உயிரோடவே இருந்திருக்க முடியாதுமா. இல்ல தாத்தா, இதெல்லாம் செஞ்சது வேணா நானா இருக்கலாம். ஆனா என்ன வழி நடத்தினது சித்தர் சாமி தானே. அவர் இல்லனா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ராணி சொல்றது நிஜம்தான்.